வருதுடா வண்டி. அந்த வைப்பு இந்த வைப்பு அப்படின்னு எத்தனையோ வைப்பு கேள்விப்பட்டிருப்போம். கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிற அந்த வைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் என்னமோ வீடியோவுக்கு விஷுவல் எஃபெக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது உண்மையிலேயே பஸ்ஸில் இருந்து வர்ற வைப்ரேஷன் தான். இந்த மாதிரி இருந்துச்சு. எவ்ரி 15 செகண்ட்ஸ் இந்த வைப்ரேஷன் பஸ்ஸில் இருக்கும். அட இது நம்ம சுந்தரா டிராவல்ஸுங்க. தேனி டு கம்ப ரூட்டில் ஓடிட்டுருக்கு. சீட்டை பார்த்தீங்கன்னா பக்காவாக தச்சு நீட்டாக இருக்குது. பூரா அக்கா கலண்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை போய் 15,000ங்கிற. மேலே கீழே அப்படின்னு எந்த பாரபட்சமும் கிடையாது. சைடு மேனைக்கு எல்லா இடத்துலையும் ஓட்டு தான். அது மட்டுமா, இங்கே ஓட்டைகளுக்கு பஞ்சமே இல்லை. கவர்மெண்ட் பஸ்ஸில் பெண்கள் மட்டும் இலவசமாக ட்ராவல் பண்ணால் எப்படி? இந்த எலி, பெருச்சாளி, பல்லி, கரப்பாம்பூச்சி இதுங்களும் கொஞ்சம் இலவசமாக தங்கிட்டு போட்டுமே அப்படிங்கிற நல்ல எண்ணம் போல். பிடிச்சி நிற்கிற பாதி கம்பியை காணும். அட இது என்னப்பா? ஓ, லைட் இருந்த இடமா? பஸ்ஸு ரூஃபை பாருங்கள், டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி சேஃபாக கொண்டு வந்திருக்கிறாங்க. பஸ்ஸு சர்வீஸ் பண்ணி கொடுக்காததுனால டிரைவரே தன்னுடைய சொந்த செலவில் வாங்கி இதை ஒட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கியர் லிவருக்கு குளிருது போல் அரிசி சாக்கு பையெல்லாம் வச்சு மூடி வச்சிருக்கிறாங்க. அது எதுக்குன்னு எனக்கு புரியலை. சீட்டோட ஹெட்ரெஸ்ட் இருந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஓட்டை. ஒருவேளை நல்லா காற்று வரட்டும்னு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி இந்த சுந்தரா டிராவல்ஸ் எல்லாம் தூக்கி காய்லாங்கடையில் போட்டுட்டு கொஞ்சம் பணம் செலவழித்து புதுசாக நல்ல 4 பஸ்ஸு வாங்கி விட்டீங்கன்னா ஃப்ரீயாக பஸ் யூஸ் பண்ணுற லேடிஸோட ஓட்டு உங்களுக்கு தான். மொத்தத்தில் இந்த பஸ்ஸை பார்க்கும்போது இந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. முடிஞ்ச ஏறி பாரு.